எஸ், பிக் பாஸ் சீசன் 9 ஸோ எபிசோட் 32. ஸோ இன்னைக்கான எபிசோடில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆஹா ஓஹோ ஹோட்டல் வந்து பயங்கரமான ஒரு கொலாப்ஸ்லேயே போயிட்டுருக்கு. என்னன்னா, வந்த கெஸ்ட்டு கழுவி கழுவி ஊற்றுற அளவுக்கு அந்த ஹோட்டல் போயிட்டுருக்கு. ஸோ இன்னைக்கான ரீகேப் என்னோட ஒப்பீனியன் என்னன்றதை பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டோட மேனேஜர் வந்து திவ்யா. ஸோ திவ்யாவை வந்து பணிமாற்றம் செஞ்சுட்டாங்க. அதாவது பொசிஷன் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலாக இப்போ வந்து மேனேஜராக யார் இருக்காருன்னா விக்டர் சிக்ரம் இருக்காரு. ஸோ என்னன்னா அவங்க டேரெக்டாக கெஸ்ட்டு கிட்டமே திட்டு வாங்கி அதை ஃப்ளக்சுவேட்டடில் வந்து எல்லாருக்கிட்ட காட்டிட்டாங்களோ. எனக்கு அவங்க மேலே பர்சனலாக என்ன தோணுச்சுன்னா, கோவத்தை காட்டாமல் வேறு விதமாக பேசியிருக்கலாமோ. ஸோ மேலே இருக்கிறவங்க என்ன பேசினாலுமே நம்ம வந்து அது கீழே இருக்கவங்க கிட்ட காட்டக்கூடாது. அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு நல்ல மேனேஜராக போயிருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. பட் ஆனால் பார்வதி வந்து பயங்கரமாக அவங்களை ட்ரிகர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து டெம்பர் விட்டுறாங்களோ, ஒரு மாதிரி கோவமாயிடுறாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. விக்கல் விக்ரம் வந்து மேனேஜராக ஆனதுக்கப்புறம் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஆக்டிவாக எல்லா வேலையும் செஞ்ச மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ வீட்டில் இப்போ எப்படி போய்கிட்டு இருக்குன்னா, பழைய பழைய என்ன சொல்கிறது, ஃபர்ஸ்ட்லேருந்து வந்தவங்க ஒரு கேங்கும் புதுசாக வந்தவங்க ஒரு கேங்கும் செப்பரேட் பண்ணுறாங்க. எதுலையுமே வைல்ட் கார்டில் வந்தவங்களை இன்வால்வ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி டார்கெட் அடிக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ மற்றபடி என்னென்னா, பிரியங்கா சீஃப் கெஸ்ட்டாக வந்தவங்க ஒருத்தவங்க வந்து வெளியே போயிருக்காங்க. ஸோ திருப்பியும் செக்இன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதனால் பணிமாற்றம் இருக்குது. இப்போது சீக்ரெட் டாஸ்க்கு வந்து சாண்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ சீக்ரெட் டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாராவது ஒருத்தரை வந்து ஜாப் சேஞ்ச் பண்ண வைக்கணும், இல்லை ரிசைன் பண்ண வைக்கணும், இல்லைனா ஏதாவது அந்த பொசிஷனை வந்து மாற்ற வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்டையே அவங்க வந்து பார்ட்னராக எடுத்திருக்காங்க. எனக்கு என்ன பர்சனலாக தோணுச்சுன்னா, ஒரு எம்ப்ளாயர் சொன்னாங்களா இல்லை ஹெட்டு சொன்னாங்களான்றது தெரியல. ஸோ ஹெட்டும் எம்ப்ளாயில் வரதுனால அவங்க ஹஸ்பண்டே எடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த டாஸ்க் எப்படி பண்ணுவாங்கன்றதை நெக்ஸ்ட் இதில் பார்த்து தான் தெரியும். ஸோ திவ்யாவுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. எல்லாருமே அவங்க டார்கெட் பண்ணி சொன்னது. ஸோ நெக்ஸ்ட் எப்படி போகுதுன்றதை நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்த்தோம்.